Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. இது விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தான் நான் சொல்ல முடியும். அதாவது எவ்வளவோ நெருக்கத்தில் இருந்து அவருக்கு ஒரு விசாலத்துக்குள்ளே அவர் தள்ளப்பட்டு கொண்டு போகிறார். ஏன்னா என்னதான் 20 லட்சம் கொடுத்தாலும் சரி 10 லட்சம் கொடுத்தாலும் சரி அந்த பள்ளத்தை யாராலையும் நிரப்ப முடியாது, உலக மனிதர்களால் நிரப்பவே முடியாது. ஆனால் இந்த நேரத்துலையும் அவர் 20 லட்சம் ரூபா கொடுக்கங்கிறார். எந்த கட்சிக்காரங்க எந்த சரித்திரத்தில் இப்படி கொடுத்தாங்க? இந்த இன்சிடெண்ட்டை வச்சு விஜய் அவர்களை டோட்டலாக முடிச்சிடணும்னு நினச்சாங்க. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், தலையில பிரட்டி போட்டார். அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்கு, 4 சீட் கேட்கும்போது முளைச்சி ஒரு இலையே விடல. அவர் எவ்வளவு பணம் கேட்டா தெரியுமா? 2 கோடி ரூபா. கமலஹாசன். ஆமா, மக்கள் நீதி மையத்தில் கூட்டணி பேசணும் 2021. நான் அந்த நேரமே ஒரு நேம சோழி முடிச்சுன்னு பார்த்தேன். விஜய் அவர்களுக்கு நான் சொல்றதுதான், பிஜேபி கூட்டணி போனால் அட்ரஸ் இல்லாம போயிருவார். எழுதி வச்சிருக்கேன், இதெல்லாம் மீடியா ரெஜிஸ்டர் வச்சிருக்கேன். எப்படி பொதுமக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கணும், எப்படி டிசிப்ளினா இருக்கணும். நீங்க போய் மரத்துல ஏறி கிளையில ஏறி கரண்ட்ல அடிபட்டா யாருக்கு பாதிப்பு? நீங்க பாத்துட்டீங்க எவ்வளவு பிரச்சனை அவர் சந்திக்கிறாரு. அவருடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிட்டு. இன்னைக்கு எத்தனையோ மாவட்டம் போயிருப்பாரு. பாயிண்ட் வீடியோவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். உச்சநீதிமன்றத்துடைய பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தவேகாவினுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த சில தினங்களுக்கு முன் தீர்ப்பும் வழங்கியது. பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்றமும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு ரஸ்தோகி தலைமையிலான குழுவும் தன்னுடைய அடுத்த கட்ட பணியில் தொடர போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க ஃபாதர் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை? இது எதிர்பார்த்த ஒன்று. இது விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தான் நான் சொல்ல முடியும். அதாவது எவ்வளவோ நெருக்கத்தில் இருந்து அவருக்கு ஒரு விசாலத்துக்குள்ளே அவர் தள்ளப்பட்டு கொண்டு போகிறார். ஏன்னா இது நான் முதல் நான் சமூக வலைதளத்து மூலம் இது சிபிஐக்கு மாற்றினா தான் ஒரு ரியாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. ஏன்னா தமிழ்நாடு அரசு, அவர் ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் கண்ட்ரோலில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது சதி அப்படின்னு சொல்கிறதே ஆப்போசிஷன் பார்ட்டியை வச்சு தான். அப்படிங்கும்போது அவங்க கவர்மெண்ட் எப்படி விசாரித்து சரியான எப்படி செய்ய முடியும்? ஏன்னா காவல்துறை தான் இதுக்கு முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு பெர்மிஷன் வாங்கி தான் அவர் நடத்துகிறாரு. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அவர் எத்தனை மணிக்கு வந்தாருங்கிறது கேள்வி கிடையாது. அத்தனை மணிக்கு வந்தாலும் அத்தனை லட்சம் மக்கள், அத்தனை 1000 மக்கள் வந்தால் அவங்கள பாதுகாத்து அனுப்ப வேண்டியது அவங்க டிபார்ட்மெண்ட் கடமை. ஏன்னா அவர் பெர்மிஷன் வாங்கி வர்றாரு. வித்தவுட் பெர்மிஷன் வந்தால் எப்படி நீங்கள் இவ்வளோ கூட்டத்தை வச்சு ஜாம் பண்ணான்னு சொல்லலாம். அவங்க தான் பிளேஸ் அட்டை கொடுக்குறாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது இவ்வளோ ஒரு நெரிசல் வருவங்க எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இவர் இன்பதுரை எம்பி ஏடிஎம்கே சார்பில் அந்த இதை காட்டுறாரு. நாங்கள் இதே இடத்துல எடப்பாடியாக வருவதற்கு பெர்மிஷன் கேட்டோம், ஆனால் அந்த இது கொடுக்க முடியாது, ரொம்ப கன்ஜஸ்டடான இடம் அப்படின்னு சொல்லி காவல்துறை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை அந்த லெட்டரை காட்டுறாரு. அப்போது இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் உள்ள நீதிபதி என்ன சொல்கிறாரு? முதலமைச்சரை விட எதிர்கட்சி தலைவரோட இவருக்கு இவர் ஸ்டார், இவருக்கு கூட்டம் அதிகம் வரும்னு தெரியும். அப்போ காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு, உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, அவங்க கேட்குறாங்க, நீதியரசு கேட்குறாங்க. அப்போ இவங்க லேப், அதாவது ஓட்ட விட்டது யாரு? டிபார்ட்மெண்ட். அப்போ இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அப்போ அவங்கள விசாரிச்சா எப்படி வரும்? தமிழ்நாடு காவல்துறையை விசாரிச்சா எப்படி வரும்? ஒரு ட்ரூத் வரவே வராது. அப்போ சிபிஐ வரணுங்கிறது முதல் குரல் கொடுத்தது நான் தான். அதில் கடவுளுடைய கிருபை வெளிப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிபிஐ விசாரணை வந்துட்டு கண்டிப்பாக அதில் உள்ள ஃபேக்ட் வெளியே வந்துடும். ஏன்னா அங்கே நம்ம சாத்தாங்குளத்தில் பாருங்கள், அந்த அப்பா மகனை அடித்து கொலை பண்ணாங்க. எவ்வளோ பேர் கொந்தளித்த பிறகு தான் அதை ஆக்ஷன் எடுத்து இன்றைக்கி அத்தனை போலீஸும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ தூரம் நெருக்கி வரலன்னு வச்சுருங்க, முடியாது. ஆட்சி மட்டத்திற்கே ஒரு பெரிய ஒரு வித்திட்டம் அந்த சாத்தான்குளம் அது அதே போல் இப்போ இதுவும் அப்படி தான். அதேமாதிரி அங்கே துப்பாக்கிச்சூடு, எங்கே நம்ம தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு. ஆமாம். அப்போ இது ஒரு வகையில் பெரிய இழப்பு. அந்த 41 குடும்பத்துக்கும் என்னதான் 20 லட்சம் கொடுத்தாலும் சரி 10 லட்சம் கொடுத்தாலும் சரி அந்த பள்ளத்தை யாராலையும் நிரப்ப முடியாது, உலக மனிதர்களால் நிரப்பவே முடியாது. ஆனால் இந்த நேரத்துலையும் அவர் 20 லட்சம் ரூபா கொடுக்கங்கிறாரு. எந்த கட்சிக்காரங்க எந்த சரித்திரத்தில் இப்படி கொடுத்தாங்க? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா?
இத்தனை வருஷத்தில் 55-60 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? அப்படி ஏதாவது கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு இத்தனை லட்சம் கொடுத்தோன்னு? இதுதானே ஒரு அதிகபட்ச தொகையாக இருந்தது. பெரிய தொகைங்க. அதாவது அரசே கொடுக்கல. அரசு 10, இவர் 20. நம்ம வாயால் 20 லட்சம் சும்மா சொல்லலாம். பெரிய ஃபிகர். இப்போ நீங்கள் அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இது நடத்தினார், இது கார் ஷோ நடத்தினார். அதில் கூட்டத்தில் இறங்கி 4 பேர் 5 பேர் இருந்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? தொகை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை. அது அரசு பணம். இவர் கையெழுத்தில் கொடுத்துருக்கணும் உதயநிதி. அல்ல அவங்க அறிவாலயத்திலிருந்த படத்தில் கொடுத்துருக்கணும். இவருடைய கேஷ் கொடுக்குறாரு. அது மாத்திரமில்லை, இதனுடைய யார் விஜய் அவர்களுடைய ஒரு ஸ்பெஷல் குணம் என்னென்னா, அத்தனை குடும்பத்தையும் நாங்கள் தத்தெடுத்த மாதிரி 41 குடும்பத்துக்கும் அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு நான் உங்கள் வீட்டில் ஒருவராக இருந்து கடைசி வரைக்கும் உங்களோட தொடர்பில் இருப்பேங்கிறார். நல்லது கெட்டதில் உங்களோட தொடர்பில் இருப்பேன், உங்கள் செலவுகள் எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் இருப்பேங்கிறார். இது எங்க பணம் வந்து இன்னைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு ஏதாவது செலவழிஞ்சு மறந்து போயிடும். ஆனால் சுக துக்கங்களில் கடைசி வரைக்கும் இருப்பேங்கிறார். இதெல்லாம் ஒரு தலைவனுக்குரிய மாண்பு. இந்த மாண்பு இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்தது வந்து மிக மிக சரியானது. அது மாத்திரமல்ல, அந்த உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த சென்னை நீதிபதிக்கு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறாங்க. அதாவது ஜூரி செஷனே கரூருக்கு மதுரை ஹைகோர்ட் பிரான்ச் எப்படி மெட்ராஸில் ஃபைல் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க? சரி, எதிர விசாரணையில் யாரும் அட்வொகேட்டோ யாருமே இல்லை. அப்போ ஒரு சுவரை பார்த்தே ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி கொடுக்கும்போது இவருடைய கட்சிக்கு ஒரு தலைமைத்துவமே இல்லை. இந்த வேர்டெலாம் யூஸே பண்ணக்கூடாது. ஒரு நீதிபதிக்கு வந்து ரிமார்க் கொடுக்க, அவருக்கு என்ன கேட்டகரி கொடுக்க, அவருக்கு என்ன இது. கடைசியில் இவங்க இப்போ எல்லாம் விசாரித்து பார்த்தா இவர் வந்து ஏற்கனவே இவங்க அம்மா திமுகவில் எம்எல்ஏ, இவர் திமுகவில் பிபியாக இருந்திருக்காரு. இப்படிலாம் சரித்திரம் வெளியே வந்துட்டு. அப்போ இது ஒரு ஷேம் தான். திமுக கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு இழுக்கு. அப்போ இவங்க சூழ்ச்சி பண்ணாங்க, அந்த சூழ்ச்சி உடைக்கப்பட்டு. அப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொல்றாரு, ஒரு விஷயத்துக்கு 2 நீதிபதி ஒரே மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எப்படி கருத்து தெரிவிக்கலாம்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய பிரான்ச்சு தான் மதுரை. அப்போ 2 ஒரே கோர்ட், ஒரே கோர்ட்டில் ஒரே கன்சென்ட், ஒரே கண்டென்ட்டுக்கு 2 நீதிபதி கான்ட்ரவர்ஷியலாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து மக்களுக்கு வந்து நீதிமன்றத்தை குறித்து நம்பிக்கை இழக்கிற மாதிரி நடக்குது. 2வது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்த யாரு? திமுக என்பது, மு.க. ஸ்டாலின் என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு. அப்போ இவங்க நினைச்சாங்க இந்த இன்சிடென்ட்டை வச்சு விஜய் அவர்களை டோட்டலாக முடிச்சிடணும்னு நினைச்சாங்க. மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி இவருக்கு ஈவு இறக்கமே இல்லை, இவர் வந்து பார்க்க வரல, அது வரலன்னு சொல்லி இவரை சோழி முடிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, தலையில பிரட்டி போட்டார். அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தீமையை நன்மையாக மாற பண்ணுவேன். இது உண்மையாகவே விஜய் அவர்களுக்கு ஒரு தீமையாக வந்துச்சு, எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு தீமை. ஆனால் அந்த தீமை நன்மையாக மாறுகிறது என்ன சொல்ல முடியும். ஆனாலும் ஒரு குடும்பம் கூட நான் பார்த்தது, அதாவது மக்கள் வந்து, அதாவது எனக்கு ஒரு பெரிய கல்வி தந்தைன்னு சொல்லி நம்ம திருநெல்வேலியில் யார் எஸ்.ஏ. ராஜா, அவர் அனுபவசாலி, கிட்டத்தட்ட 40-50 காலேஜ் வச்சிருந்தாரு, நிறைய என்ற பழகினார். அப்போ சொல்லுவார், நீங்கள் வந்து மனுஷனை ரொம்ப நம்பாதீங்க, நம்ம என்னதான் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். அவர் 70 வயசு, அந்த அனுபவத்தை சொல்கிறார். என்ன நீங்கள் கொடுத்தாலும் இதிலிருந்து இது போக வரைக்கும் விசுவாசமாக இருப்பான், இதை தாண்டி உள்ளே போயிட்டா மாறிடுவான்னு. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வரைக்கும் அந்த மக்கள் வந்து மறுதளிக்கலை. லாஸ்ட் வரைக்கும் எங்க கணவரை இழந்திருக்காங்க, குழந்தை கை குழந்தை இழந்திருக்காங்க, மகனை இழந்திருக்காங்க. அப்போ இந்த எமோஷன் வந்தோடனே இந்த வாயே தூற்ற ஆரம்பிச்சிடும். விஜய் இவெல்லாம் மனுஷனா எங்க வந்து பார்க்க வரல, இப்படிதான் நம்ம சரித்திரத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அரசுக்கு எதிராக மாதிரி இருக்கு. ஏங்க யாருமே பறி கொடுத்தா சடனாக மாறுவாங்க. நீங்க நேற்று வரைக்கும் அவங்களால வாழ்ந்துருப்பீங்க, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி சடனாக ஆப்போசிஷனாக மாறுவாங்க. ஆனால் ஒருவர் கூட, அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியங்க. இதெல்லாம் மேலே கடவுளுடைய செயல் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மனுஷன் வந்து மாறுவான்னு பைபிள்லே சொல்லுங்க, மனுஷன் மாறுவான். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்புவதற்கு அவன் ஏமாத்துறான், அவன் எந்த மனுஷனாக இருந்து மாறுவான். கண்டிப்பா 41 குடும்பமும் இந்த விஜய் அவர்களுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கல, எங்கேயுமே பேசல, கொடுக்கல. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, அவர் என்ன செய்வார், அவர் எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாரு, பெண்கள் வராதிங்க, கை குழந்தை வர, கர்ப்பிணிகள் வராதுங்கன்னு அவர் படிச்சு சொன்னாரு. நாங்க தான் அவரை பார்க்கணும் போய், எங்களால் அவருக்கு பிரச்சனை. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்காங்க, ஏன் உங்களை பார்க்க வந்திருக்கலாம்ல இருக்கும்போது, அவர் வந்தாரு இன்னும் அவருக்கு கூட பிரச்சனை வந்துடலாம், அப்போ அவர் வராமல் இருக்குது நல்லதுங்க. எப்படி பாருங்க. அப்போ இந்த திமுக காரங்க நினைச்சாங்க இதோட இவருடைய நேம சோலி முடிச்சு கம்ப்ளீட்டாக ஒரு அரசியலை அனாதை ஆக்கிடணும்னு பார்த்தாங்க.
ஆனால் ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷன். இன்றைக்கி பாருங்கள் எல்லா மீடியா எல்லா நம்ம அரசியல் விமர்சகர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தலைகீழ மாறுது. இவருக்கு ஆப்போசிட்டாக பேசுனவங்க அந்த மணின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் பேசினார், என் போய் பார்க்கல வைக்கல அவன் வேணும் ரொம்ப தாறுமாறாக பேசினார். அதே மணி ஒரு 4 நாள் கழிச்சு நான் ஃபீல்டை போய் பார்த்தா எல்லாம் தலைகீழ இருக்குது, நம்ம தான் இப்படி சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாருமே அவருக்கு ஃபேவராக இருக்காங்க. அப்போ இது ப்ரமோஷன் ஆகிட்டுங்க. அதே மணி சொல்கிறாரு. நீங்கள் வேணா இந்த நீங்கள் பழைய வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க. அவர் வந்து இந்த இறந்த பிறகு ரொம்ப ஆக்ரோஷ கோவப்பட்டார். அதே மனுஷன் ஒரு 4 நாள் கழிச்சு தலைகீழ மாறுறாரு. ஏன்னா அவர் களத்தில் போறாரு. நம்ம தான் ஸ்டூடியோல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கோம், அங்கே போனால் களம் தலைகீழ இருக்கு அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறேன், மனுஷங்க வந்து இன்னைக்கு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு இப்படி பேசுவாங்க. ஆனால் ஒரு மாற்றம் வரணுங்கிறது எல்லாம் வல்ல இறைவனுடைய சித்தம். அதுபடியே நடந்து அரசியல்ல ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டும். இந்த மாற்றமா விஜய் இருக்கிறாரு இப்போ நிச்சயமா. அதாவது நான் திரும்ப இதான் பல மீடியாவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். 55 வருஷத்துக்கு முன்னாடி யாரு காமராஜர் அவர் வந்து அவ்வளோ ஜெனியூனா மக்களுக்கு நன்மை செஞ்சார். தன் குடும்பத்துக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்கல, மக்களுக்கு எல்லாம் பட்ட வழி. எல்லாரும் காமராஜர் வந்து எந்த கட்சிக்காரங்களும் தாக்கி பேசி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாரோ ஒருத்தர் நம்ம இவர் திமுக அவர் பேர் என்ன திருச்சி சிவா பேசுறதுக்கு கொந்தளிவு பார்த்தீங்களா? காமராஜர் வந்து நோ ஹேட்டர்ஸ், ஜீரோ ஹேட்டர்ஸ். பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு காங்கிரஸ் கூட்டணி உள்ள திருச்சி அவர் பேர் வேலுச்சாமி அவர் என்ன போட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னும் திட்டிக்கிட்டு இருக்காரு கூட்டணி கட்சி. ஆனாலும் அவர் வாய் தவறி விட்டுட்டாரு, யார தவறா பேசிட்டாரு காமராஜர். இன்னைக்கும் கொந்தளிக்குது. அதனால காமராஜர் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது, ஒரு நபர் குறை சொல்ல முடியாது. அப்படி வாழ்ந்து கட்டிட்டு பண்ற அவர் தான் அந்த ஒரு பீரியட்ல 9 அணைக்கட்டுகளை கட்டிக்காரு, பெரிய பெரிய அணைக்கட்டுகள். இப்ப நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க நாங்களும் அணைதான் கட்டியிருக்கோம், இது 2 அடிக்கு ஆத்துக்கு நடுவில் ஒரு சுவரை கட்டிட்டு தடுப்பணங்க, அதுதான் தாண்டி பெருமாவை. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, விவசாயிகள் வாழ்றது காமராஜர் கொடுத்துட்டு போன அந்த பிச்சை தான் நான் சொல்றேன். இந்த இவங்க அது பள்ளிக்கூடங்கள் அது வருது, சாப்பாடு பள்ளிக்கூடத்து தெரிஞ்சு. அப்போ உணவு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வித்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போனவர் காமராஜர். எதற்காக அதிமுக திமுக மாத்தி மாத்தி 5 வருஷம் இருந்தாங்க, ஏன் செய்யல? இது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். இதை போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன். எங்க ரோடு போட்டால் 50% கமிஷன், 40% கமிஷன், மேம்பாலம் கட்டினா கமிஷனு, குளம் தூர்வாருனா கமிஷனு, எல்லாத்துலையும் கான்ட்ராக்ட் பிடபிள்யூ எந்த கட்டடம் கட்டினாலும் இது, ஹவுசிங் போர்டில் எந்த கட்டடம் கட்டினாலும் கமிஷன் வந்து எல்லாத்துலேயும் கமிஷன். முட்டையில் கமிஷன், ஒரு முட்டைக்கு 2 ரூபாயோ 1 ரூபாயோ ஏதோ கமிஷன். ஒரு நாளைக்கு 4 கோடி ஏதோ வருதுங்க. சத்துணவுல முட்டையில மாத்திரம் துவரம் பருப்பு இருக்கு, எண்ணெய் இருக்கு, எல்லாத்துலயும் ஊழல். அப்புறம் ஏடிஎம்கே பார்த்தோம்னா இது ஷெட்டு போட்டாங்க சுடுகாட்டுக்கு, அதுல ஊழல். சுடுகாட்டுக்கு ஷெட்டு போட்டதுல ஊழல், மேற்கூரையில். ஆமா. அப்புறம் அந்த இது நம்ம இது கொரோனா டைம்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டு இந்த வியாதி பரவக்கூடாதுன்னு சொல்லி அதை தகரம் போட்டு அடைப்பிச்சாங்க. இந்த தகரத்தை கலத்தி அடுத்த வீட்டில் போட்டுவான். ஆனா இது ஒவ்வொன்றுக்கும் புது கணக்கு. அதுக்கப்புறம் அதை அடக்கம் பண்றதுக்கு 80,000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு பாடிக்கு. ஆமா, இவங்க எத்தனை மிஞ்சி போனா ஒரு 2,000 ரூபாய் சொல்லிச்சுப்பாங்க. ஒரு ஜேசிபி வச்சு தோண்டி அப்படி தூக்கி உள்ள போட்டு முடியாச்சு. ஜேசிபிக்கு ஒரு மாசம் ஒரு மணி நேரம் வாடகை 800 ரூபாய் தான், அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருங்க. அதை 80,000 எங்க போச்சு? இப்படி எல்லா வகையிலையும் ஊழல். அப்படிங்கும்போது ஒரு மாற்றத்தை மொத்த ஜனங்களும் எதிர்பார்க்காங்க. நான் மாத்திரம் இல்லை, வெளியே போய் கேட்டு பாருங்க, ஒரு சான்ஸ். அப்போ யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்க விஜயகாந்த் வருவாரு, எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அவருக்கு சூனியத்தை வச்சு எடுத்தியோ வச்சு அவருக்கு குறை வயசுல கொண்டுட்டாங்க. இன்னைக்கு அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவரு ஆட்சியில் உட்கார முடியல. அடுத்த கட்டம் கமல் வந்தார், டார்ச் எல்லாம் தூக்கி அடிச்சு வீசி பெரிய பில்டப் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்காரு, நீங்க இந்த ஊழல் கட்சிகளோட கூட்டணி. நான் ஒரு காலமும் ஊழல் கட்சியோட கூட்டணி, இப்போ பாருங்க எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அவர் அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு ஊழல் கட்சியோட கூட்டணியோட இருக்கிறத காட்டுறாங்க. ஆமா, இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ இப்போ அவரு மீடியா போய் கை நீட்ட மைக்கு நில தெரிச்சு ஓடுறாரு. இப்போ ஒரு சமீபத்தில் அவர் ஏதோ மூத்த தலைவர்கள் கூட்டணும் வச்சாரு, ஒருத்தரும் போகல. அரசியல் அனாதை ஆக்கப்பட்டார், கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆயிட்டார். அவ்வளவுதான், கேவலம். அப்போ இவர் வந்தாரு, நல்ல கிளம்பரச்சு. 2021 நானும் அவர் ஆஃபீஸ் போயிருந்தேன். இதுல என்ன பந்தா பண்ணாருக்கீங்க. அப்போ நான் கூட்டணி கட்சிக்கு 4 சீட்டு கேட்டிருந்தோம். 4 சீட்டு கேட்கும்போது முளைச்சி ஒரு இலையே விடல. அவர் எவ்வளவு பணம் கேட்டா தெரியுமா? 2 கோடி ரூபாய். கமலஹாசன். ஆமா, மக்கள் நீதி மையத்தில் கூட்டணி பேசுனீங்க. கூட்டணி பேசணும் 2021. நான் அந்த நேரமே ஒரு நேம சோழி முடிச்சுன்னு பார்த்தேன். சரி போகுது அப்படின்னு விட்டுட்டேன்.
எங்க கூட வந்த அத்தனை கட்சிக்காரன்னு தெரியும். சின்ன சின்ன கட்சிகள்லாம் போய் பேசுறோம் கூட்டணிக்கு. கமலஹாசன் கேட்டிருக்காரு. ஆமா, 4 சீட்டுக்கு எனக்கு வந்து எத்தனை கோடி கேட்டாங்க? 2 கோடி கேட்டா அவர் பிரபலம், அவர் வச்சு ஒரு ஓட்டு கிளியணும். நாங்க பார்த்தோம் திசையும் விளங்கலாம், ஒண்ணுமே இல்லை. அவருக்கு கட்சியினர் கேட்டிருக்காங்க. இல்ல, சரத்குமார் ஒரு 20 எத்தனையோ சீட்டு வாங்கினாரு, கேண்டிடேட் விட்டுருக்கு ஆள் கிடைக்கல. கடைசியில் இப்ப நான் என்ன தொகுதி ராதாபுரம் தொகுதியில எதிர்த்து அவர் கட்சியில ஆளே இல்லை. வேனுக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, தவறா அந்த நாமினேஷனை ஃபில் பண்ணி அதை திருத்தாம அப்படி விட்டுட்டாங்க. நான் இந்த ராதாபுரம் நீங்க போன தேர்தல் எடுத்து பாருங்க, 2021 நான் ராதாபுரத்தை போட்டிட்டேன். அங்க கமலுக்கு கட்சியில யாரு சரத்குமார் கூட்டணி, ஒண்ணுமே நடக்கல. சரத்குமார் எத்தனையோ சீட்டு கேட்டு வாங்கினாரு, அவர் கேண்டிடேட் போட முடியலங்க. அதுல சாதாரண காரியமா? அப்போ அப்பவுமே முளைச்சி அரை இலை ஒரு இலை விடல. ஒரு 4 சீட்டு கூட்டணி கட்சி கேட்டதுக்கு 2 கோடி கொடுங்க எங்களுக்கு. அவர் படத்தை வச்சா அவங்களுக்கு ஓட்டு விழும், அவர் வந்தா அவங்களுக்கு ஓட்டு விழும். கடைசியில் அவரு கேண்டிடேட்டே நிக்கல. அப்போ இப்படி ஆரம்பமே இது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய் புகழ் மங்காம இருக்கு. என்னை பொறுத்த வகையில நான் திரும்ப திரும்ப நிறைய மீடியாக்கள்ல சொல்லிட்டு இருக்கிறது அதான், விஜய் அவர்களுக்கு நான் சொல்றது தான், பிஜேபி கூட்டணி போனால் அட்ரஸ் இல்லாம போயிடுவார். எழுதி வச்சிருங்க, இதெல்லாம் மீடியா ரெஜிஸ்டர் வச்சிருங்க, விஜய் கட்சி அட்ரஸே இல்லாம போயிடும். பிஜேபியோட போனா, பிஜேபி கூட்டணி வச்சாலே போனா இல்ல, கூட்டணி வச்சாலே இது சரி. அதிமுக கூட்டணி வச்சா அவர் பிஜேபி கலத்திட்டு வந்தாதான் முடியும், அல்லாட்டி அதிமுக கூட்டணி வைக்க முடியாது. ரெண்டாவது, அதிமுக கூட்டணி வச்சு எடப்பாடியை முதல்வராகி இவர் டம்மியா உட்கார்ந்தாருன்னா இவர் கட்சி ஒண்ணு இல்லாம போயிடும். இவர் வந்து தனித்து நின்னாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது அரிதான காரியம். பட் செகண்ட்ல வந்துருவாரு, எடப்பாடி தேர்டுக்கு போயிருவாரு, ஓட்டு நிறைய வரும். செகண்ட் வந்துருவாரு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி. ஆனா என்னுடைய பிரதான விருப்பம், மக்களுடைய பிரதான விருப்பம், இவர் வந்து இந்த தேர்தலில் சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சியில உட்காரணும். ஆட்சியில உட்காராம திமுக ஆட்சியே வந்துட்டுனா செத்துது தமிழ்நாடு, மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். மக்களுக்கு, அதாவது அவங்க திமுக கட்சியில் உள்ள ஒன்றிய செயலாளர் என்கிட்ட சொல்றாரு, திமுக கட்சியில் உள்ள ஒன்றிய செயலாளர் சொல்றாரு 5 பைசா கையில பணம் இல்ல. அப்போ இவங்க ஒத்தையில குடும்பம் மாத்திரம் சாப்பிடுறாங்க, அவங்க ஒன்றிய செயலாளருக்கே 1 பைசா பணம் கிடைக்கல. அவர் சொல்றாரு, ஃபாதர் ஏதாவது சம்பாதிக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, நீங்க ஆளுங்கட்சி, நீங்க உங்க சிஎம் தான் இருக்காரு, எங்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கலங்க. அப்போ ஒன்றிய செயலாளர் பணத்துக்கு இல்லாம இருக்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் கூட சேர்ந்து போறாரு, ஒன்னும் நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லீகலைஸ்டா, அதாவது சட்டப்பூர்வமா நம்ம இடத்துல கோரி அமைக்கிறதுக்கு முடியல. அதாவது அரசு அனுமதியோட கலெக்டரேட்ல பெட்டிஷன் கொடுத்து மைன்ஸ்ல ஆர்டர் வாங்கி குவாரி அனுப்ப ஆரம்பிக்க முடியல, முறைப்படி செய்ய முடியல. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, புதுக்கோட்டையில இருந்து ஒரு குரூப்பை போட்டாங்க. அவங்க வந்து மாதம் இத்தனை கோடி கொடுக்கணும், எத்தனை 300 கோடி எவ்வளவு கோடி கொடுக்கணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, 3 பேரை டீம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துல. அப்ப அவங்களுக்கும் இப்ப ஏதோ இடி ரைட்லாம் போய் நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு, புதுக்கோட்டைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குரூப் தான் எது அதிமுக காலத்திலையும் புரோக்கரா இருந்தாங்க, திமுக காலத்திலையும் புரோக்கரா இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கல ஒரு டிப்பர் மண் அழுதாலும் முதலமைச்சர் வீட்டுக்கு பணம் போகணும். அதுக்கு இவர் வீடு விட பிரிக்க முடியாது, அதுக்கு ஒரு ஏஜென்ட் புதுக்கோட்டைக்காரன். அவன் என்ன பண்றான், ஒரு ஊருக்கு 3 பேரை போட்டிருக்கான். போட்டு எங்க மண்ணல்னாலும், நம்ம சொந்த இடத்துல, பட்ட இடத்துல, பூர்வீக இடத்துல, நம்ம பெர்மிஷன் ஆனாலும் நமக்கு, அதாவது இதுல என்ன பியூட்டினா, இப்போ நான் வந்து குவாரி லைசன்ஸ் வாங்கி நான் ஒரு லோடு மண்ணு கொடுக்கணும், இங்கே ஒரு டிப்பர் 4 யூனிட் 3 யூனிட் டிப்பர் கொடுக்கும். அதாவது இடத்துக்காரங்களுக்கு எவ்வளவு தெரியுமா, 500 ரூபா. வெறும் 500 ரூபா தான் இடத்துக்காரங்களுக்கு. முதலமைச்சருக்கு எவ்வளவு போகுது, 1500 ரூபா. அரசாங்கத்துக்கு 1500 ரூபா எவ்வளவு போகுது. அப்ப அந்த இடமும் கண்டமாயிரும். குழி பறிச்ச பிறகு அந்த இடத்துக்கு நம்ம பிளாட்டும் விற்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணுமே இருக்காது. அப்போ யோசிச்சுடுங்க, தமிழ் மக்கள் எல்லாரும் யோசிங்க. நீங்க ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்து பண்ணாலும் இடத்துக்காரங்களுக்கு, குவாரி ஓனருக்கு 500 ரூபா ஒரு லோடுக்கு, முதலமைச்சர் கணக்குக்கு 1500 ரூபா. இது வந்து மாதம் அந்த குரூப் யாரு புதுக்கோட்டையில் உள்ள அந்த குரூப் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இவங்க ஏஜென்சி போட்டு வசூல் பண்ணாங்க. இப்படி எதையுமே செய்ய முடியல. இபி பில் பாருங்க, இன்னைக்கு இப்ப ஒரு 1001 யூனிட் வந்துட்டுன்னா 19 ரூபா. ஆனா கமர்ஷியலுக்கு எவ்வளவுன்னு கேட்டா ஸ்டார்டிங் 6, எண்டிங் வந்து 10 ரூபாய்க்கு மேல கிடையாது. அப்ப எல்லா வீடுகளையும் நீ கமர்ஷியல் லைன் வாங்கிடலாம். டொமஸ்டிக்கு போன ஏடிஎம்கே பில்ல 4 ரூபாய் 25 பைசா தான் டாப், எவ்வளவு போனாலும் 4 ரூபா தான்.
30 பைசா 50 பைசா இருந்து ஆரம்பிக்கும், கடைசியில் 4 ரூபா, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு 19 ரூபா. அதே போல அதிமுக ஆட்சியில் என்னது நம்ம கார் வெஹிக்கிள் வாங்குறோம்ல, ரோட் டேக்ஸ் 10%, 15 லட்சம் ரூபா வட்டினா 10%, இப்போ 20%, 100 மடங்கு கூட்டிட்டாங்க, 100%. அதே போல ஹவுஸ் டேக்ஸ் 100%, லேண்ட் டேக்ஸ் 100%, எல்லாமே 100%. எந்த அரசாங்கமாவது இப்படி மனுஷனை அடிச்சு நசுக்கி கொண்டு கொடுப்பா வாங்குவானா? 5% ஏற்றலாம், ஏன்னா செலவுகள் கூட ஒரு 10% 100%. அப்போ மக்கள் ஃபுல்லா சஞ்சலப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அரசு ஊழியர்லாம் ரொம்ப சந்தோஷமா திமுக ஆட்சி வந்துட்டு அவர் பென்ஷன் தருவார், ஆஹா ஊன்னு எல்லா அரசு ஊழியரும் போய் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு ஒரு அரசு ஊழியராவது சப்போர்ட் பண்றாங்க, காரி துப்புறாங்க, தெரியாம நாங்க ஓட்டு போட்டோம், இனி இந்த திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டோம். இப்போ இன்னும் நமக்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் 6 months இருக்கு. இனி எப்படி அவங்க அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி எப்படி பென்ஷன் ஸ்கீம் கொடுப்பாங்க? இல்ல நாங்க கொடுக்க போறோம்னு ஒரு சும்மா ஒரு பொய்யான ஒரு ஆர்டர் போட்டு அக்கௌண்ட்டுக்கு பணம் வராது, இதை சொல்லிட்டு கூட ஓட்டு கேட்கலாம். ஆனா அரசு ஊழியர் அப்படின்னா படிச்சவங்க ஏமாந்துடா போறாங்க. 4.5 வருஷம் செய்யாதவர் இன்னும் 6 மாசத்துல செஞ்ச முடிக்க போறாரு. அப்போ அரசு ஊழியர்களையும் ஏமாத்தியாச்சு பென்ஷன் தாரன்னு சொல்லி. இது அதுக்கப்புறம் காவலர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த எஸ்எஸ்ஐக்கு ஏதோ இயரெல்லாம் மாற்றி கூட்டி அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸுக்கிறாங்க. எஸ்எஸ்சி ஆகிறதுக்கு 20 வருஷமா இப்போ அது 24 ஆக்கிட்டாங்களா, இது வருஷங்களை வந்து கூட்டிட்டாங்க. கூட்டி இப்போ அவங்களும் முணுமுணுக்காங்க. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அரசு ஊழியர்கள், காவல்துறை யாருமே திமுகவுக்கு இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா யாருக்கு போடலாம் அப்படிங்கும்போது நீங்க அதிமுக வந்து உறவு வச்சிருக்க இடம் வந்து தவறான இடம். அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்க போய் தான் 2 கட்ட நிலைமையில மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரைம் டைம்ல யார் உள்ள வரா ஹீரோவா? விஜய் வர. அதனாலதான் விஜய் அவர்களுக்கு அமோக வரவேற்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில. அதிமுக காரங்க, திமுக காரங்க, நாம் தமிழர் எல்லாரும் சேர்ந்து அங்க நாம் தமிழர் நல்லா ஏறி வந்துட்டு இருந்துச்சு, 8% ஓட்டு வரைக்கும் வந்துச்சு. அந்த விஜயலட்சுமி கதையில ஃபுல்லா டேமேஜ் ஆகி போச்சு. அதை விட பெரிய கதை யாரு பெரியாரை தாக்கி பேசிட்டாரு. டோட்டல் டேமேஜ். தமிழ்நாட்டு மக்கள் பெரியாரை தொட்டா விடவே மாட்டாங்க. பெரியார் வந்து நம்ம தமிழக அரசியல முக்கியமான இடத்துல இருக்காரு. அப்ப இந்த பெரியாரை டச் பண்ணி அவரை அசிங்கமா கெட்டவர்கள்லாம் சொல்லி பேசி எல்லாம் பண்ணி பெரியாரை பேசினா டேமேஜ் ஆயிடுச்சு, டோட்டலா அழிஞ்சிட்டு. அப்ப இப்ப என்ன ஆகுனா இவர் யார் நம்ம சீமானு வந்து நீங்க என்ன பாருங்க, 0.5% 1% வர்றது ரொம்ப கஷ்டம். டெபாசிட் எங்கேயுமே வாங்காது, ஏற்கனவே வாங்கல. ஏன்னா இனி வந்து ரொம்ப கீழே போயிடும், வாக்கு குறைஞ்சிடும். ஆமா. ரெண்டாவது இந்த ஓட்டர்ஸ் தான் எங்க வர போறாங்க, விஜய் அவருக்கு வர போறாங்க. அதே போல திமுக வெறுப்பாளர்கள், அதிமுக வெறுப்பாளர்கள். அதிமுக பிஜேபியோட கூட்டணி யாருக்கு பிரியும் கேளுங்க, ஒத்துட்டு கேளுங்க. கட்சிக்காரங்க வழி பழைய மந்திரிகள்லாம் வழி இல்லாம வாயை மூடிட்டு இருக்காங்க, புலம்புறாங்க. அது யாருக்கும் பிடிக்கல, எடப்பாடிக்கும் பிடிக்கல, தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் மகனை போய் ரைடு விட போற, அந்நிய செலவாணி ரைடு விட போற, கேஸ் ஆக்க போறோம்னு சொல்லி மிரட்டி உருட்டி அவரை இழுத்து கட்டாய சூழ்நிலை, கட்டாய திருமணம் மாதிரி ஒருத்தர் பிடிக்கல, கட்டாயம் கட்டிதான் ஆகணும் மாதிரி பிஜேபியை வச்சு லாக் போட்டு வச்சிருக்காங்க. ஆனாலும் எடப்பாடியார் வந்து ஒரு விசித்திரமானவர், எல்லாருக்கும் தெரியும். தூக்கி வீசிடுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா எனக்கு என்னமோ இப்போ இந்த 1 வீக்குள்ளே ஒரு தகவல், அது பழைய நியூஸை போடுறாங்களா தெரியல. நாங்கள் இனி ஒரு காலமும் நேற்று ஒரு நியூஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு, நாங்கள் பிஜேபி கூட போக மாட்டோம். பழைய வீடியோ காட்டுங்க, நான் பாருங்க என்ன சொல்லிக்க, நாங்கள் பிஜேபி போக மாட்டோம்னு கலந்துடுவார். கலந்து எங்கே வரணும், தாவைக்கால் வந்தா 200% வெற்றி, 100 சொல்ல வேண்டாம், மிகப்பெரிய வெற்றி. சூழ்நிலை வந்து யாருக்கு சாதகமா இருக்கு, வெற்றி பெற்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு சாதகமாவே இருக்கு. ஆமா. ஆனா இந்த நேற்று நான் ஒரு மீடியால பேசும்போது அந்த கமெண்ட் எல்லாம் பாக்குறேன். கமெண்ட்டை பார்த்தா நிறைய பேர் அதில் ஆலோசனை, விஜய் அண்ணா நீங்க என்ன ஆனாலும் நீங்க துணை முதல்வர் வாங்கிடாதீங்க. ஏன்னா துணை முதல்வர் பற்றி நேற்று நான் அந்த மீடியால பேசுறேன். நிறைய நினைக்காங்க துணை முதல்வர்னா முதல்வருக்கு அடுத்த ஸ்தானம் நினைக்கிறாங்க. அது ஒண்ணுமே கிடையாது. நார்மலா ஒரு மினிஸ்டருக்கு என்ன பவரோ சேம் பவர் தான். துணை முதல்வர்னு நமக்கு நம்ம சட்டத்துல எந்த இடத்துலயுமே ஒரு கிடையாது. இது ரோல் கால், அது என்ன சொல்லுவாங்க, அந்த இது அவங்களுக்குன்னு ஒரு பவர் கிடையாது. ஏன்னா அப்போ இந்த துணை முதல்வர் சொல்லி ஏமாற்றப்பட்டு போயிடக்கூடாது. பக்கத்து நெய்பர் ஸ்டேட்ல ஆட்சியில பாதி, ஆமா 2.5 வருஷம் நீ முதல்வர், 2 வருஷம் நான் முதல்வர், இப்படி கொடுத்து அதிகாரத்துல பாதி, எத்தனை அமைச்சர் அத்தனை அமைச்சர் பாதி பண்ணினால்
தாவேக்காங்கிற கட்சி மறுமலர்ச்சி இன்னும் மேலே ஏறும் அடுத்த கட்டத்துக்கு. ஆமாம், இல்லை என்றால் சின்ன சின்ன கட்சிகளை கூடணும். யார் டிடிவி தர்கர், சசிகலா, ஓபிஎஸ், இவங்களுக்கு முக்குளத்தூர் ஓட்டு பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கு. சவுத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதே போல் நாம் தமிழர், சாரி இவர் நம்ம வேல்முருகன், அவர் வாழ்வுரிமை கட்சி, அது இப்போ நான் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம், இப்படி எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்தாங்க. சிறுதுள்ளி பெருவெள்ளம், பெரிய மாஃபியா கொண்டு உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு இவங்க இஷ்ட போல செயல்பட முடியாது. சிறுதுள்ளி பெருவெள்ளம், எல்லாரும் இணைஞ்சு ஒருப்பணமும் பாருங்க. ஒரு பள்ளி வந்து செத்து போயிட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியாது, அதுக்குள்ள அந்த எறும்புகளுக்கு சிக்னல் போயிடும். போயிட்டு ஒரு 200 எறும்பு, குட்டி குட்டி எறும்பு தான், பள்ளி இவ்வளவு நிலத்துக்கு இருக்கும், குட்டி குட்டி எறும்பு. இதுல என்ன செய்வாங்க, இவங்களுக்கு ஒருமனப்படுவாங்க. பாதி பேர் 200 பேர் 100 பேர் நான் முன்னாடி இழுக்கேம்மா, பின்னாடி இருந்து ஒரு 100 பேர் முன்னாடி தள்ளுவாங்க. ஃபார்வர்டு கியர், ரிவர்ஸ் கியர் போட்டு அவங்க எங்க வேணுமோ அவங்க இடத்துக்கு கொண்டு போயிடுவான் சாப்பாடு, அந்த பள்ளியை சாப்பிட. அப்போ இதே போலதான் நீங்க சின்ன சின்ன கட்சின்னு சொல்லி அற்பமா எண்ணக்கூடாது. சிறு துள்ளி தான் பெரு வெள்ளம். அதே போல சின்ன எறும்புகள் அவ்வளவு பெரிய தன்னை விட பலத்த உருவத்தை இழுத்துட்டு போகுது. கண்டிப்பா. அதனால விஜய் அவர்கள் நினைக்கணும், எல்லாரும் இந்த பெரிய கட்சிகளோட கூட்டணி போகாம சின்ன கட்சிகளை தனக்கு கீழே வச்சுக்கிட்டு இவரு தலைமைத்துவத்தோடு இருந்து முழு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்து அமைச்சரவையில் பங்கு கொடுப்பேன்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஷேரிங்லாம் கொடுத்து பண்ணினால் நான் அந்த பள்ளியை எறும்பு தூக்கிட்டு போற அந்த தத்துவத்தை தான் நான் சொல்றேன். அதே போல அந்த கட்சி வளர்ந்து வந்துடும். அதற்கப்புறம் இப்பதே இவர் விஜய் 90 வயசு வரைக்கும் கடவுளுக்கு ஆயுசம் கொடுத்தாருன்னா 90 வயசு வரைக்கும் நிரந்தர முதல்வர் தான். அதிமுக வரவே முடியாது. இந்த கூட்ட நெரிசல் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் சார்ந்தோல் அவர் சார்ந்த யார்கிட்டயாச்சும் நீங்க பேசுனீங்களா ஃபாதர்? அவங்களுடைய அப்பா கிட்டயோ யாருக்கிட்டயோ நீங்க பேசுனீங்களா? அவங்க அப்பாட்ட பேசினேன், ஃபோனில் பேசினேன். இப்படி ஏன்னா ஆறுதல் படுத்துறதுக்காக பேசினேன். எஸ்எஸ்சி அவர்கிட்ட பேசுனீங்க? ஆமாம் பேசினேன். இப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி போராட்டங்கள் வருது, எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அவர் சொன்னார், அரசியலில் இறங்கியாச்சுனாலே இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம இறங்குறோம். கண்டிப்பா வரும். அது எதிர்கொள்றதுக்கு திறமை இல்லைன்னா இறங்கவே மாட்டோம். நான் என்னை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஆமா, நான் என்ன பயங்கர போல்டு அப்படின்னு. அப்போ அப்பாவே 8 அடி பாயிரம்னா பிள்ளை 8 அடி பாய்வான், 16 அடி பாய்வான். அதே போல அவ விஜய் வந்து என்னை விட தைரியசாலி, என்னை விட எதிர்கொள்ற சக்தி உள்ளவருன்னு. அவன் அம்மா எப்படி அழுதுட்டு இருக்காங்களோ அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துருக்கா, ஒன்றுமே கவலைப்படலை. அது எல்லாருமே நாங்கள் ட்ரெயின்ட் ஆகிட்டோம், இதெல்லாம் இப்படி வரும், இது எதிர்கொண்டாதான் அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனாலும் அவர் சொன்னார், என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த வசனத்தை தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, என் பேரனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் இது, மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏன்னா கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு வாசகத்தை தினமும் நாங்கள் சொல்கிறோம், அவரும் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த வாசகத்தின்படி அவர் தாண்டி வந்துடுவார். நீங்கள் வந்து ஜெபமும் பண்ணுங்க, அவருக்கு நல்லா ஒர்க் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். மற்றபடி இவர் மற்ற அவங்களுடைய நம்ம நிர்வாகிகள் துணை பொதுச் செயலாளராக அவர்கிட்டையும் பேசினேன். பேசி இப்படி எல்லாரையும் அணைச்சி கொண்டு போங்க, நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணுங்க. ஏன்னா உங்களை நான் குறை சொல்லலை, எல்லாருமே அவங்க என்னதான் இருந்தாங்க, தொண்டர்களா இல்ல ரசிகர்களா இருந்தாங்க. திடீர்னு ரசிகர்கள் தொண்டர்களா மாறுறாங்க. அப்போ அரசியல்ங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அதுக்கு ட்ரைனிங் இல்லை அவங்களுக்கு. அப்போ நீங்க என்ன செய்ய, 236 தொகுதிக்கும் ஒரு பட்டறை என்னது கிளாஸ் நடத்துங்க. எப்படி தேர்தலை எப்படி சந்திக்கணும், எப்படி பொதுமக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கணும், எப்படி டிசிப்ளினா இருக்கணும். நீங்க போய் மரத்துல ஏறி கிளையில ஏறி கரண்ட்ல அடிபட்டா யாருக்கு பாதிப்பு நீங்க பாத்துட்டீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்து அவர் சந்திக்கிறாரு. அவருடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிட்டு. இன்னைக்கு எத்தனையோ மாவட்டம் போயிருப்பாரு, இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராம் ஷெட்யூலும் லாக் ஆயிட்டு. அவங்க நிர்வாகிகளை சிறைக்கு போட்டு இப்பதான் விடுதலை பெயில் கிடைச்சிருக்கு. 2 பேர் பெயில் வந்திருக்காங்க, மற்ற 3 பேருக்கு இன்னும் பெயில கொடுக்கல. இவ்வளவு சிக்கல் வருது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நம்ம தலைவருக்கு ஒரு நாள் கூட ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நம்மளால அவர் தூக்கம் கிடக்கூடாது. அப்படிங்கிறத ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல, ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது போல 234 தொகுதி கற்றுக் கொடுக்கணும். அதே போல பூத் ஏஜென்ட் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்கணும். இந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது ஒரு பெரிய திருவிழாவா, அந்த திருவிழாவை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட, இதெல்லாம் கிளாஸ் இப்ப நடத்த முடியும். 5-6 மாசம் தான் இருக்கு. ஆமா, 234 அவர் போக வேண்டாம், விஜய் சார் போக வேண்டாம். என்ன செய்யணும், மற்ற நிர்வாகி இல்ல மாவட்ட செயலாளர் இந்த கூட்டத்தை ஒரு கல்யாண மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணும்.
விஜய் சார் வந்து அவர் இருக்கிற பட்டினப்பாக்கமோ இல்லை அவர் நம்ம பனையூர்லேயே இருந்துட்டு லைவ்ல பேசணும். புரியுதா உங்களுக்கு? ஒரே நாள் நடத்தி முடிச்சிடலாம். 234 தொகுதியிலையும் பெரிய கல்யாண மண்டபத்தை வச்சு இவங்க கேடஸை உட்கார வச்சு அந்தந்த மாவட்டத்தில் அந்த கூட்டத்தை நடத்தணும். இவர் இங்க இருந்து லைவ் போதாதா? கண்டிப்பா கண்டிப்பா. டிராபிக் ஜாம் ஆகாது, ஒன்னாகாது, டிவியில தான் பேசுவார். கேட்டிங்களா? இதில் ரகசியம் வெளியே யாரும் செல்ஃபோன் எடுக்க செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. இங்கே உள்ளே பேசுறது வெளியே போகக்கூடாது. கட்சி தொண்டர்கள்ட்ட பேசுறது பப்ளிக்கு போகக்கூடாது. அப்போ அவ்வளோ வரையும் செல்ல ஆஃப் பண்ணுக்கணும். ஆஃப் பண்ணி எல்லாம் செக் பண்ணி ஒரு கவர் போட்டு சீல் பண்ணி உள்ளே போகும்போதே லாக் போட்டுரும். இவர் என்ன பேசுறாரு தொண்டர்களுக்கு அது வெளி மக்களுக்கு போகக்கூடாது, ரகசியங்கள் பேசணும். அப்போ விஜய் அவர்கள் வந்து நேரில் போகாமல் 234 தொகுதிக்கும் இண்டோரில் உட்காந்து ஆன்லைனில் பேசி இந்த டியூன் அப் பண்ணலாம். அப்போ ஒரே நாளில் 234 தொகுதியிலையும் பட்டறை முடிஞ்சு டீச்சிங் கிளாஸ் முடிஞ்சு. விஜய் அவர்கள் உருக்கத்தோட ஒரு அட்வைஸ் கொடுத்தாருன்னா நிச்சயமா அந்த பசங்க ஒரு கோடு போட்டா தாண்ட மாட்டோம். மாவட்ட செயலர் சொன்னா கூட இவன் நம்மளுமே தொண்டன் தானே அப்படின்னு அசால்ட் ஆகும். ஆனா விஜய் அவர்களே லைவ்ல சொல்லிட்டாருன்னா அந்த கிளாஸ் அப்படி அவர் உருக்கமா அந்த பசங்களை அன்பு கூர்ந்து கண்டிக்கணும். கண்டிச்சா டிசிப்ளினர். நாளைக்கு ஒருத்தரோடு பேச முடியாது. என்ன தற்கூரி அப்படி இப்படி எல்லாம் பேசுறான் பாருங்க, அதெல்லாம் பேச முடியாது. இவங்க பேசுறதுல அர்த்தமே கிடையாதுங்க. அவங்க பாண்ட் பேபிங்க. இன்னும் 1 இயர் இப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது எடுத்த உடனே பறக்க முடியுமா? போக தான் இனிமேல் ஒருத்தர் பிறந்து வளர்ந்து படிச்சு முடிச்சு அப்புறம் தான் ஐஏஎஸ் ஆக முடியும். திருமணமும் அப்புறம் தான் ஆக முடியும். எடுத்த உடனே பறக்க முடியாது. அப்போ இவங்களை டியூன் அப் பண்றது இவங்க. இப்போ இதை விஜய் அவர்கள் இதை பார்த்து அவங்களுடைய புஷி ஆனந்த் அவங்கெல்லாம் இந்த செய்தியை பார்க்கணும். பார்த்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்தும் போது நிச்சயமாக வெற்றி நம்மதே நாளை நம்மதேங்கிறத அவர் முழங்க முடியும். அவரோட கூட நாங்கள் கூட இருக்கோம். சீக்கிரத்தில் நானுமே அவரை சந்திக்கணும்னு வச்சிருக்கிறேன். அவர் அழைப்பு கொடுக்கணும், வந்து சந்திச்சு இன்னும் நிறைய காரியங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு 10 வருஷம் இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். ஏடிஎம்கேங்கிற ஒரு மகாபெரிய இயக்கத்தில் அம்மாவுக்கு ரைட் ஹேண்டா கூட இருந்திருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எடப்பாடி அவரோட கூட்டணி கட்சியா இருந்து நான் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த டிசிப்ளின்டு கட்சி ஏடிஎம்கே. அந்த அம்மா அப்படி வல்லரசு அப்படி வச்சிருந்தாங்க. அந்த கட்டுக்கோப்போட வச்சிருந்த அந்த அனுபவத்தில் நான் கண்ணால பார்த்துட்டு வந்திருக்கேன். அதை கதை கேட்டு வரல, கண்ணால பார்த்து வந்திருக்கேன். அந்த அனுபவத்தை அப்படி விஜய் அவர்களுக்கு நான் ஷேர் பண்ணி எல்லாரும் ஒன்றிணையும். ஏன்னா நாட்டை காப்பாத்துறதுக்கு, தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் ஒன்றுபட்டா போதும். ஆட்சி மாற்றம் தான். விஜய் அவர்கள் கண்ணை மூடு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் கடவுள் ஆயுசோட வச்சாலும் வீல் சேர்லே வந்தாலும் எப்படி இந்த ஆட்சியை கலைக்க முடியாது. வேற எந்த ஆட்சியும் இதை மக்கள் விரும்புறாங்க, கடவுள் விரும்புறாங்க, நான் விரும்புறேன், எல்லாரும் விரும்புவாங்க. நிச்சயமா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் உடைய ஸ்பெஷல் இன்டர்வியூல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி ஃபாதர். மிக்க நன்றி.